நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி, தூங்கிட்டேன். சரி, ஓகே. ரொம்ப நேரமா நீ ரெஸ்ட் எடுக்கல, தூங்கு. சுச்சி எழுந்துட்டாளா? இல்ல, தூங்குறா. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் இல்லைன்னு டாக்டர் சொல்றாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். அவளுக்கு அடிபட்டப்போ என்னை விட நீதான் ரொம்ப டென்ஷனா இருந்த. ரத்தம் கொட்டும் போது டென்ஷன் ஆக மாட்டோமா? அவ மேல அவ்வளோ அக்கறையா? லூசா நீ? தெரியாத யாருக்கும் அடிபட்டாலே அவ்வளோ பதறுவோம். அப்புறம் இவளுக்கு ஒண்ணுனா சும்மா மறுபடியும் அதை பத்தி யோசிக்க கூட முடியல. சுச்சிக்கு அடிபட்டதும் டக்குன்னு அவளை தூக்கி இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து யோசிச்சு பார்த்தாலே உண்மையிலேயே இது எப்படி நடந்ததுன்னு தோணுது. நீ இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அசோக். தேங்க்ஸ். என்னது வெளியாளுக்கு சொல்ற மாதிரி தேங்க்ஸ்லாம் சொல்ற? டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. இப்ப பெயின் இருக்கா? கொஞ்சம் இருக்கு. பெயின் கில்லர் கொடுத்திருக்கேன். ரொம்ப பெயின் இருந்தா நர்ஸ் கிட்ட சொன்னா போதும். ஓகே டாக்டர். ஒன்னும் பிரச்சனை இல்ல. தூங்கி எழுந்தா வீட்டுக்கு போயிடலாம். ஓகே. என்னாச்சு டாக்டர்? அப்பா. சுச்சி, அப்பா. சுச்சி எப்படிடா இருக்க? ஒண்ணும் இல்ல, அவ நல்லா இருக்கா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கீங்க. ரத்தம் வந்தா கட்டு போட வேண்டாமா? ரத்தம் வந்துச்சா? அம்மா. அப்பா ஒன்னும் இல்ல. ப்ளீஸ் மதி, அவளுக்கு டென்ஷன் கொடுக்காதீங்க. பயந்துற போறா. நீங்க வெளியே வாங்க. அம்மா ரொம்ப வலிக்குதாடா? அப்பா. இல்லப்பா. அப்பாவுக்காக போய் சொல்றதானே? இல்லப்பா, நிஜமாவே வலிக்கல. சாரிடா, அப்பா அந்த நேரத்துல இல்லாம போயிட்டேன். அப்பா அவளுக்கு ஒன்னும் இல்ல, அவ நல்லா இருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க முதல்ல வெளியே வாங்க. சொல்றேன்ல, வாங்க. நிக்கிறேன்டா. மதி, ஒண்ணு இல்லல டாக்டர். சின்ன காயம்தான், கொஞ்சம் ப்ளீடிங் ஆயிருந்தது. சோ டயர்டா இருப்பா, அவ்வளவுதான். இப்படி இல்ல. நீங்க அவகிட்ட இத பத்தி பேச வேண்டாம். சப்போர்ட்டா கூட இருங்க போதும். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா அசோக்கு சொல்லுங்க. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் ரிஸ்க் தான். இவருதான் கரெக்டா கூட்டிட்டு வந்தாரு. அதுவும் எப்படி? பைக்ல ட்ரிபிள்ஸ்ல கூட்டிட்டு வந்தாரு. அசோக் வீட்ல இல்லனா கஷ்டமா இருக்கும். பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க. நான் பாத்துட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் அசோக். எதுக்கு மாமா தேங்க்ஸ்லாம்? நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன இருக்கும் நினைச்சே பார்க்க முடியல அசோக். நான் தான் இருந்தேன்ல, இல்ல நீ யோசிக்கிறீங்க? என்னோட மகன் நான் சும்மா சொல்லல. தேங்க்ஸ் அசோக். அதான் மகன் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஒரு மகன் இருந்திருந்தா இப்படிதான் பண்ணிருப்பார். அவருக்கும் இப்படிதான் தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? இன்னைக்கு நீங்களும் வீட்டுல ஒரு ஆளாயிட்டீங்க. நீங்க இல்லைன்னா வீடே இல்லாத மாதிரி தான். நீங்க என் கூட இருக்கிறது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா இருக்கு மாமா, நீங்க வேற. சும்மா சுச்சியை காப்பாத்துறதுக்காக நான் சொல்லல, மனசறிஞ்சு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா உங்களுக்கு தான் சொல்லணும். என் பொண்ணுக்கு தான் நீ யாரும் இல்லையே. வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்லியிருந்தா நான் எங்க போயிருப்பேன் சொல்லுங்க? என்னையும் கூட தங்க வச்சு பாத்துக்கிறீங்களா?
இதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றது? உங்களை போய் எப்படி சுபாவுக்கு பிடிக்காம போச்சு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடுங்க மாமா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு. உண்மையிலே மகன் இல்லாத குறைய தீர்க்கத்தான் கடவுள் உங்களை அனுப்பியிருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க உள்ள போய் சுவிட்சே பாருங்க. போங்க. ம், போங்க மாமா. தேவையில்லாத விஷயத்துக்கு உள்ள வராதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாரி, நான் உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன் பாஸ். எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். யார் அட்வைஸும் தேவையில்லை. புரிஞ்சுக்கோங்க பாஸ். ஷட் சுப்பு. இனிமே இந்த விஷயத்தை என்கிட்ட பேசுனீங்க டென்ஷன் ஆயிடுவேன். எவ்வளவு நாளைக்கு நீங்க இப்படியே? அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க அப்பா எங்கிட்ட ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேச சொல்றாரு, நான் என்ன செய்யட்டும்? விக்னேஷ் கிட்ட இதை பத்தி பேசினா கொன்னுடுவேன்னு சொன்னான்னு சொல்லுங்க. சாரி. சாரி மகா. என்னாச்சு? இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. அவர் அப்படித்தான். இந்த விஷயம் பேசினாலே அவர் டென்ஷன் ஆறாரு. புரியல. அவர் வீட்ல கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறாங்க. சரி, அதுக்கு தான் இவ்ளோ கோவம். ஏன்? அது நல்ல விஷயம் தானே. அவர்தான் கல்யாணமே வேண்டான்னு சொல்றாரே. என்னவா? சாரி, பர்சனல்லாம் சொல்ல வேணாம். சே, பர்சனல்லாம் இல்லைங்க. ஒரு பொண்ணு அவர் சின்சியரா லவ் பண்றாரு. அவங்க வீட்ல ஒத்துக்கலையா? அத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவர் உங்களைத்தான் லவ் பண்றாரு மகா. கல்யாணத்துக்கு முதல்ல பொண்ணு பார்த்தது உங்களை மட்டும்தான். ஃபர்ஸ்ட் மீட்லயே உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னைக்கு கூட உங்களை மீட் பண்ணிட்டு அவர் என்கிட்ட வந்து பேசினதை என்னால இன்னைக்கு கூட மறக்க முடியல மகா. உங்களை பத்தி தான் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் கல்யாணம் நின்று போனதுல விக்னேஷ்க்கு ரொம்ப ஷாக். உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனாலும் உங்களை அவரால மறக்கவே முடியல. உங்களை நினைச்சுக்கிட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. விக்னேஷ் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நீங்க பாரதிய கல்யாணம் பண்ணதுக்கு இந்நேரம் கோவப்பட்டிருக்கணும். ஆனா விக்னேஷ் அப்படியா? பாரதியும் நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு என்னென்னலாமோ பண்றாரு. அவருக்கு உங்க மேல இருந்த லவ் கூட பெருசா சொன்னதில்ல. இப்படி ஒரு ஆளை பார்க்க முடியுமா? அதுக்காக கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? அவங்க வீட்டுல அப்பா அம்மா 2 பேருமே புலம்புறாங்க. இவர் காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. அத பத்தி பேசினாலே டென்ஷன் ஆறாரு மகா. பாத்தீங்கல்ல எப்படி பேசுறாருன்னு. அவரால உங்களை மறக்க முடியல. உங்களையே தான் நினைச்சிட்டு இருக்காரு. மகா, ஒரு நிமிஷம். நான் இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு பாஸ் கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ மேடம், எந்த கோட்டையை பிடிக்க போறீங்க?
கோட்டையை பிடிச்சு நான் என்ன பண்ண போறேன்? பலத்த யோசனை இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி. ஒன்னும் இல்லாததுக்கே இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்கன்னா? தமிழ் படம் மாதிரியே பேசாத. மேடம், வேற எந்த படம் பாக்குறது இல்ல, லாங்குவேஜ் ப்ராப்ளம். நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா பாரதி? என்னைய கேக்குற? உன்னதான். ஏன் திடீர்னு? கேட்டதுக்கு பதில் சொல்லு. லவ் பண்ணிருக்கியா என்ன? என்ன பிளாஷ்பேக் ஓட்டுறியா? இல்ல. சொல்லு பாரதி, யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? இல்ல. நீ பாரு, போய் சொல்லாத. அது எப்படி இருக்க முடியும்? உனக்கு தெரியாத மகா, நான் எங்க போய் லவ் பண்ணிருக்க போறேன்? சரி, இப்ப இல்ல, ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ். இல்ல, எப்பவுமே இல்ல. சரி, நீ லவ் பண்ணல, உன்னை யாராவது லவ் பண்ணாங்களா பாரதி? ஏய், என்னாச்சு உனக்கு? கேட்டதுக்கு பதில் சொல்லு பாரதி. ப்ளஸ் 2 படிக்கும்போது டியூஷன்ல படிக்கிற பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணா. அப்புறம் அப்புறம் நான் வெறுத்து போய் அவரே போடன்னு போயிட்டா. ஏன்? ஏய், ஏன்னு கேட்டா என்னன்னு சொல்றது? நீ லவ் பண்ணலையா அவளை? இல்ல. ஏன்? தோணல. வேணான்னு சொல்லிட்டியா? அது சொல்லல, அது சொல்லவும் தைரியம் இல்ல. அப்புறம் என்னதான் பண்ண? அப்புறம் என்ன பண்ண? டியூஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். வேண்டான்னு சொல்லவும் முடியல, லவ் பண்ணவும் பிடிக்கல, அதான் எஸ்கேப் ஆயிட்டேன். நானும் எஸ்கேப் ஆயிடுவா பாரதி? மகா, நீ யாராவது லவ் பண்ணிருக்கியா? நானா? நான் எங்க போனேன் அதெல்லாம் பண்றதுக்கு? ஏய், இந்த காலேஜ் போகும்போது? காலேஜ் போனா லவ் பண்ணணுமா என்ன? இல்ல, சும்மா கேட்டேன். ஏய், உனக்கு யாருமே பிடிச்சது இல்லையா? இல்ல. வீடு வீடுன்னு இருந்துட்டல மகா. மாமா உனக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கும் போது அவருக்கு தான் மாப்பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு 1008 கண்டிஷன் இருந்துச்சு. ஆனா உனக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னு மாமா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா விக்னேஷ் பார்த்தப்போ உனக்கு பிடிச்சிருந்தது இல்ல? ஏய், உனக்கு பிடிச்சிருந்தோம் அந்த கல்யாணம் நடக்கலன்னு மாமா ரொம்ப வருத்தப்பட்டார் மகா. ஏய், அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பிடிச்சிருந்ததான்னு அப்பா கேட்டாரு, ஆமான்னு சொன்னேன். நிச்சயத்துல எழுந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே போச்சு. ஏய், ஓகே ஓகே, ஏன் இவ்வளவு டென்ஷன்? என்ன ஓகே ஓகே? இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? மகா, அதுக்கே இவ்வளவு கோபப்படுற? நான் ஏதோ சும்மா கேஷுவலா கேட்டேன் மகா. நான் அதெல்லாம் மறந்து போயிருந்தேன். இப்ப நீதான் அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க. ஓ, இனிமே நான் அந்த ஆபீஸ்க்கு போக மாட்டேன். ஏய், நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு போல. ஏய், இதுக்கு எதுக்கு ஆபீஸ் போக மாட்டேங்கிற? எனக்கு பிடிக்கல, நான் போல. ஏன்? நான் கண்டிப்பா போயதான் ஆகணுமா? அப்படி இல்ல, உன் இஷ்டம் மகா. ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ற? போக பிடிக்கல, அவ்வளவுதான். சரி, உன் இஷ்டம். அவ்வளவுதானா? பரவாயில்ல, போன்னு சொல்ல மாட்டியா? உனக்கு பிடிச்சிருந்தா போ, இல்லன்னா போகாத. உன் இஷ்டத்துக்கு இரு மகா, என்கிட்டலாம் கேட்கவே வேணாம். அப்போ உன்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ண கூடாது, அப்படிதானே? ஐயோ, அப்படி இல்ல மகா, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, அதே ஏன்ட்டு கேட்டுக்கிட்டு. நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். ரொம்ப நல்லவன் தான். உனக்கு மட்டுமாவது நல்லவனா இருக்கணும்ல? நல்ல ஆள் தான் நீ. அப்போ நிஜமாவே ஆபீஸ் போலையா? இல்ல, இனி அங்க போல.
இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் குணா. அதான் இந்திரா எனக்கும் வேணும். நான் என்னோட அப்பா அம்மாவோட இருக்கேன். எவ்வளவு நாள் இதுக்காக வெயிட் பண்ண தெரியுமா? நீ உங்க வீட்டை மிஸ் பண்ணவே இல்லையா? நான் இப்ப கூட ஏன் வீட்ல தான் இருக்கேன். ஹே, நான் அதை கேட்கல. எதுவும் பேச வேண்டாம் இப்போ. ஓகே ஃபைன். முதல்ல உனக்கு தான் தேங்க் பண்ணணும் குணா. நீ இல்லனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்திருக்கவே முடியாது. எத்தனை தடவைமா தேங்க்ஸ் சொல்லுவேன்? எத்தனை தடவை வேணா தேங்க்ஸ் சொல்லலாம். தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்ப வேற என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். இல்ல குணா, உனக்கு நான் ஏதாவது செய்யணும். ஏதாவது கேளு ப்ளீஸ். நீ இப்படி எப்பவும் சிரிச்சிட்டு என் கூட பேசிட்டு இருந்தா எனக்கு அதுவே போதும்டா. சினிமாட்டிக் டயலாக்லாம் பேசாத. சீரியஸா ஏதாவது கேளு ப்ளீஸ். அப்போ ஒன்று பண்ண. என்ன? நெக்ஸ்ட் மந்த் 18th என்னோட பர்த்டே. அன்னைக்கு முழுக்க நீ என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும். இது ஒரு மேட்ரா? இப்பவே மேக்ஸிமம் நான் உன் கூட தான் இருக்கேன். வேற ஏதாவது கேளு. என்ன அப்படி பாக்குற? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கந்திரா. என்னவோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி சொல்ற. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அழகா தான் இருக்க. தெரியும் தெரியும். ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சும்மா சொல்லு. இதான் அதுக்கான கரெக்ட் டைம். சொல்லிடவா? அட சொல்லு குணா. உடனே ஆன்சர் பண்ணணும்லாம் இல்லை. சொல்லுங்கறல்ல. I love you. விளையாடாத குணா. ஹே, விளையாடல, சீரியஸாக தான் சொல்கிறேன். I love you. உடனே ஆன்சர் பண்ணலாம் இல்லை இந்திரா. உனக்கு எப்போ என் மேல லவ் வருதோ அப்போ சொன்னா போதும். பிடிக்கலனா கூட சொல்லிடு இந்திரா. அப்பவும் இப்படியே தான் உங்களோட பழகிட்டு இருப்பேன். ஏன்னா எதையும் எதிர்பார்த்து உனக்கு இதெல்லாம் செய்யல. இல்ல அது இல்ல. கூல் இந்திரா, எதையும் சொல்ல வேண்டாம். நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் இந்திரா, நீ இவ்வளோ நாளா பணக்கார வீட்டில் மதியங்களோட பொண்ணா இருந்த, இப்போ சின்ன வீட்டில் இருக்க. எனக்கு இந்த இந்திராவை இன்னும் ரொம்ப பிடிக்குது. ஐ லவ் யூ ஆல்வேஸ் இந்திரா. வா கிளம்பலாம். இல்ல, நான் இங்கே இருக்கேன், அப்புறமா போய்க்கிறேன். இங்கேயா? இங்கே நிற்கிறது நல்லா இருக்காதுமா. வா கிளம்பு. இல்ல, நீ கிளம்பு, நான் அப்புறம் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா வந்துட்டாங்களா? வருவாங்க பாஸ், வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ டைம் ஆச்சு. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க? நீங்கள் நேற்று சொன்னது பிடிக்காம ஒருவேளை ஆஃபீஸ் வரமாட்டேன்னு சொல்லிட்டா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பாஸ். மகா பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க இதை சரியாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க இடத்துல யார் இருந்தாலும்
சரியா எடுத்துக்க மாட்டாங்க பாஸ். சாரி பாஸ். நிச்சயமா வருவாங்க, பாருங்களேன். ஒருவேளை அவங்க வந்துட்டா உங்க லவ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அதை நினைச்சு பாருங்க. வந்துட்டாங்களான்னு பாருங்க. சரி பாஸ். வந்துட்டாங்களா? இன்னும் வரல பாஸ். மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் வரலையே. ஒருவேளை லேட்டா வருவாங்களா இருக்கும் பாஸ். கூறாருங்க. லேட்டா வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. என் லவ் பத்திலாம் சொல்லியிருக்க வேண்டாம் சுப்பு. என்ன பாஸ் இது? நீங்க சொல்லிதானே நான் சொன்னேன். நான் சொன்னா வேண்டாம்னு சொல்லியிருக்க வேண்டாமா நீங்க? இப்போ அவங்கள டெய்லி ஆஃபீஸ்லேயாவது பார்த்துட்டு இருந்தேன், அதுவும் போக போதா? இனி அவங்க வரமாட்டேன்னு சொன்னா என்ன தப்பா நினைச்சதா தானே அர்த்தம்? அப்படி ஆனா எல்லாமே கெட்டு போயிடும் சுப்பு. இருங்க பாஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். மகாலட்சுமி வந்துட்டாங்களா? ஓகே, வந்தா வர சொல்லுங்க. மகா இனி வருவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை, எல்லாம் போச்சு. பாஸ், நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கவா பாஸ்? இல்லை வேண்டாம், மூட் அவுட். நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்.